மற்ற விலங்குகளை காட்டிலும் கழுதை அதிகப்படியான பொறுமையினையும் அதன் மேலே அதிக எடையினை சுமக்கும் திறன் கொண்டது. ஆதலால் கழுதை பொறுமைக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒன்றாகும். உலகில் 40க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கழுதை இனங்கள் உள்ளன. முகத்தில் மூக்கின் அருகே வெண்மையாக இருக்கும். ஆனால் கழுதை குறைவான உணவுகளை தான் சாப்பிடுகிறது. அதுபோலவே மற்ற விலங்குகளை விட அதிக சத்தத்தினை எழுப்பும் குணம் கொண்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காட்டு விலங்குகளாக இருந்த கழுதைகள் பிற்காலத்தில் மனிதனால் வீட்டு விலங்குகளாக மாற்றப்பட்டன. எந்திரங்கள் வருகைக்கு முன் உலகம் முழுவதும் நிலத்தின் வழி பயணிக்கும் வர்த்தகர்களின் சுமைகளை ஏற்றிச் செல்ல பொதி சுமக்கும் கழுதைகள்தான் வாகனமாக இருந்தன. உழவுப் பொருட்கள் மற்றும் விளைபொருட்களை சுமந்து நீண்ட தொலைவுக்கு செல்வது, விளைபொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகளை இழுப்பது, கிணறுகளில் இருந்து தண்ணீர் இறைப்பது போன்ற வேலைகளிலும், நகர்ப்புறங்களில் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வது, குப்பை சேகரிப்பு ஆகிய வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. கழுதை பாலின் சத்துக்கள் மற்றும் மருத்துவ நன்மைகளை அறிந்து ரோமானியர்கள் வீடுகளில் கழுதைகளை பாலுக்காக வளர்த்தார்கள். இங்கிலாந்து நாட்டின் சில பகுதிகளில் தாய்ப்பாலுக்கு நிகராக கழுதை பால் பயன்படுத்தப்பட்டது. கழுதைகள் நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலிகள். அவை தங்களுக்கு முன்னால் உள்ள நிலப்பரப்பையும் தங்கள் முதுகில் உள்ள சுமையையும் மதிப்பிட முடியும். மேலும் சமநிலையை இழக்காமல் இருக்க தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொள்ளும்